மகாராஷ்டிராவில் ரயிலில் தீப்பிடித்ததாக அஞ்சி தண்டவாளத்தில் குதித்த பயணிகள் மீது மற்றொரு ரயில் மோதி கோர விபத்து. 12 பேர் உயிரிழப்பு, மேலும் பலர் படுகாயம். மகாராஷ்டிராவில் ஜல்கான் ரயில் விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 8லிருந்து 12ஆக அதிகரிப்பு. உயிரிழந்தோரை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கு பிரதமர் மோடி இரங்கல். கீழடி மற்றும் கங்கை கொண்ட சோழபுரம் அருங்காட்சியகங்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று அடிக்கல் நாட்டுகிறார். கீழடி இணையதளத்தை தொடங்கி வைத்து இரும்பின் தொன்மை என்ற நூலையும் முதலமைச்சர் வெளியிடுகிறார். மைக்ரோசாப்ட் இணை நிறுவனர் பில்கேட்ஸை சந்தித்து ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு பேச்சுவார்த்தை. சுவிட்சர்லாந்தில் நடைபெறும் சர்வதேச பொருளாதார மன்ற மாநாட்டில் தொழிலதிபர்களை சந்தித்து முதலீடுகளை ஈர்க்க நடவடிக்கை. மதுரை அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் வராது எனும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்று வெளியாகும் என அண்ணாமலை தகவல். தமிழ்நாட்டில் வேறு எங்கும் டங்ஸ்டன் சுரங்கம் வருவதற்கு வாய்ப்பில்லை என்றும் திட்டவட்டம். திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள சிறுவாபுரி முருகன் கோவிலுக்கு பக்தர்கள் வந்து செல்ல வசதியாக 4 வழிச்சாலையை 45 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 6 மாதங்களில் அமைக்க திட்டம். கோவிலுக்கு செல்லும் குறுகலான சாலையை ஆய்வு செய்த பின்பு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவ வேலு அறிவிப்பு. இந்த திருக்கோயிலுக்கு போதுமான ரோடு வசதி இல்லை. ஏன்னா இப்ப இருக்கிற பழைய ரோடுன்றது 7 மீட்டர்லேருந்து 11 மீட்டர் அளவுக்கு தான் இருக்கிறது. சில இடங்களில் 7 மீட்டர், சில இடத்துல 11 மீட்டர். அதுவும் ஒரு வழி பாதையா இருக்குது. அறநிலையத்தினுடைய ஆணையாளரும் நம்முடைய செயலர் அவர்களும் மாவட்ட ஆட்சியரோடு தொடர்பு கொண்டு இந்த நிலத்தை உடனே கையகப்படுத்தி நெடுஞ்சாலைத்துறை ஒப்படைத்தாக்கா ஒரு 6 மாத காலத்திலேயே இந்த சாலையை முழுமையாக போடப்படும். ஆன்மீக பெருமக்களுடைய பயன்பாட்டிற்கு உடனடியாக கொண்டு வரப்படும். மத்திய அரசு தமிழகத்திற்கு நிதி ஒதுக்காதது குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஏன் கேள்வி எழுப்பவில்லை என்று அமைச்சர் பெரியசாமி காட்டம். பாஜகவோடு கள்ள கூட்டணி வைத்திருப்பதை எடப்பாடி பழனிசாமி மறைக்க தமிழக அரசு மீது வீண் அவதூறு பரப்புகிறார் என்றும் குற்றச்சாட்டு. நடிகர் விஜயின் கட்சி கொள்கை கோட்பாடு சமூக நீதி பேசுவது என அனைத்தும் இந்தியா கூட்டணியுடன் ஒத்துப்போவதால் அவரை இந்தியா கூட்டணிக்கு அழைத்தோம். திமுகவுடன் கருத்து வேறுபாடு இல்லை என்று செல்வ பெருந்தகை விளக்கம். மகாராஷ்டிரா புனேவில் அடுக்குமாடி குடியிருப்பின் பார்க்கிங்கில் ரிவர்ஸில் வந்த கார் தடுப்பு சுவரை உடைத்துக் கொண்டு கீழே பாய்ந்தது. ஃபர்ஸ்ட் கியர் போடுவதற்கு பதிலாக ரிவர்ஸ் கியரை போட்டு காரை எடுத்ததால் விபரீதம். தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் நியமனத்துக்கு பணம் பெறுவது தெரிந்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். நிர்வாகிகளுக்கு தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் எச்சரிக்கை. நடிகர் சைஃப் அலிகானின் 15,000 கோடி ரூபாய் மூதாதையர் சொத்து அரசு வசமாகிறது. மத்திய பிரதேச அரசு கையகப்படுத்துவதற்கு சாதகமான தீர்ப்பை வழங்கியது உயர்நீதிமன்றம். மதுரை விமான நிலையத்தில் குடியரசு தின விழாவை முன்னிட்டு 5 அடுக்கு பாதுகாப்பு அமலுக்கு வந்தது. ஜனவரி 31ஆம் தேதி வரை பாதுகாப்பு காரணங்களுக்காக பார்வையாளர்களுக்கு அனுமதி மறுப்பு. திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே பழுதடைந்து இடையில் நின்ற அரசு பேருந்து. பேருந்திலிருந்து பள்ளி மாணவர்கள் மற்றும் பயணிகள் அனைவரும் சேர்ந்து பேருந்தை தள்ளி ஸ்டார்ட் செய்த அவலம். முதல் T20 போட்டியில் இங்கிலாந்து அணியை வீழ்த்தி இந்தியா அபார வெற்றி. 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் இந்திய அணி வெற்றி பெற்றது. இஸ்ரேல் தாக்குதலால் காசாவில் தரைமட்டமான கட்டிடங்களை அகற்ற 21 ஆண்டுகள் ஆகும் என ஐநா கணிப்பு. 5 கோடி டன் கட்டட கழிவுகளை அகற்ற ரூபாய் 10,000 கோடிக்கு மேல் செலவாகும் எனவும் மதிப்பு.
அமெரிக்காவில் 62 ஆண்டுகளில் இல்லாத வகையிலான பனிப்புயல் பாதிப்பால் 2100க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து. அடர்பனியால் டெக்சாஸ் மற்றும் ஜார்ஜியா மற்றும் மில்வாக்கி பகுதிகளில் 4 பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.